நம்ம ஊர் கூகுள். கறி சுண்டைக்காய் குழம்புக்கு தேவையான வெள்ளைப்பூடு எடுத்துக்கிறோம். தோல் நீக்கிய வெள்ளைப்பூடு, சிறிதளவு மீடியம் சைஸ் நறுக்கிய தக்காளி 3, தோல் உரித்த சின்ன வெங்காயம் தேவையான அளவு. நம்ம எடுத்து வச்சுருக்க கறி சுண்டைக்காயை நடுவில் லைட்டாக கீறி வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பும் வெந்தயமும் போட்டிருக்கோம். நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணுறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதான் பெட்டராக குக் பண்ணும். ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிடும். நல்லா வெங்காயத்தை கிளறி விடுறோம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கிளறணும். அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க 4 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுறோம். உரித்து வச்சுருக்க வெள்ளைப்பூடும் ஆட் பண்ணுறோம். அது கூட நம்ம நடுவில் நறுக்கி வச்சுருக்க கறி சுண்டைக்காயும் சேர்த்து வதக்குறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், காய் நல்லா ஒரு லைட் க்ரீன் கலருக்கு வந்துருச்சு. ஒரு காவாசி காய் இப்போவே எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணுறோம். காய் வெந்ததுக்கப்புறமா தான் தக்காளியை ஆட் பண்ணுறோம். இப்போது தேவையான அளவு உப்பு போடுறோம். நல்லா கிளறி விடுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறோம். ஆயில் பத்தலைன்னா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா மிளகாய்த்தூள், நான் எங்கள் வீட்டில் இருக்க ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். காரத்துக்கு தேவையான அளவு சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லை நிறைய வேணும்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். சைட் பை சைடு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த புளியையும் இதில் ஆட் பண்ணுறோம். இதுதான் குழம்போட லாஸ்ட் ஸ்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக பிரிஞ்சிருக்கும். இதே முறையில் வீட்டில் சுவையான கறி சுண்டைக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். நன்றி.